வணக்கம், நான் ஸ்ரீதி பேசுகிறேன். என்னிடம் தீர்வுக்காக வந்த ஒரு சிக்கலான நிகழ்வை பகிர்கிறேன். ஒரு பள்ளியில் தன் குழந்தைகளை விட்டுச் செல்லும் தாய் மீது அதேபோல் தன் குழந்தைகளை விட்டுச் செல்லும் தந்தைக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதை அந்த பெண்ணிடம் அந்த மனிதர் நேரடியாக சொல்லிவிட அந்த பெண் அதிர்ந்து போனார். தன் கணவருக்கு தெரிந்தால் தன்னை தவறாக நினைத்து பெரிய பிரச்சினையை உண்டாக்கி விடுவார் என்று பயந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நபரோ அப்பெண் செல்லும் வழி எங்கும் பின் தொடரவும் அலைபேசி எண்ணை தெரிந்து கொண்டு கால் செய்யவும் ஆரம்பித்து விட்டார். ஒரு கட்டத்தில் அப்பெண் இதற்கு தீர்வு வேண்டி என்னிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த விஷயம் குறித்து அவரது கணவரிடம் தெரிவித்து விடுமாறும், அதற்கு முன் இனி அந்த நபர் பேசும் அலைபேசி அழைப்புகளை பதிவு செய்து பேசும்போதே அவருடைய மனைவிக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி விடுவேன் என்று கூறும்படி ஆலோசனை கூறினேன். முதலில் பயந்தாலும் உடனடி தீர்வு வேண்டி அப்பெண் அப்படியே செய்தார். அந்த நபர் தன் மனைவியிடம் இதை பற்றி கூறினால் அவர் நம்ப மாட்டார் என்று கூறி தொல்லையை தொடர்ந்தார். அடுத்த கட்டமாக அப்பெண் தேவையற்ற அலைபேசி அழைப்புகளை பதிவு செய்ததையும் அவற்றை தன் கணவரை கூட்டிச் சென்று அந்த நபரின் மனைவியிடம் கேட்கச் செய்ய போவதாகவும் கூறச் சொன்னேன். இதை எதிர்பாராத அந்த நபர் நிலை குலைந்து போய் தொந்தரவை நிறுத்திவிட்டார். அந்த பெண்ணுக்கு மிகவும் மகிழ்ச்சி. கணவர் என்ன நினைப்பாரோ என்று சொல்லாமல் விட்டிருந்தால் அந்த நபருக்கு பயம் வந்திருக்காது. நாம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏற்படும் இது போன்ற தொந்தரவுகளை நம் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து விட வேண்டும். சிறிது சலசலப்பு உண்டானாலும் நம் மீதான நம்பிக்கை உறுதிப்படும், பாதுகாப்பு கிடைக்கும். இதை சரி என்று உணர்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.